Welcome to NMAX Civil Muthukani. In the video, we will talk about the introduction to trigonometry. Question number 4. Prove the identities. So, prove panna sollirukanga cosecant theta minus cot theta the whole square is equal to 1 minus cos theta divided by 1 plus cos theta. So, LHS la irundha RHS porom. இந்த தடவை நம்ம RHS ல இருந்து LHS போலாம். ஈஸியா இருக்கும். ஸோ கீழே இருக்கிற டினாமினேட்டரை நான் ரேஷ்னலைஸ் பண்ணுறேன். ரேஷ்னலைஸ் பண்ணால் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம அதே டேர்ம் மைனஸில் போட்டு மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ மேலே எப்படி இருக்குது, நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணும்போது 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கும். டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணும்போது a ப்ளஸ் பி a மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். மேலே இருக்கிறது ரெண்டுமே சேம் டேர்முங்கிறதுனால அப்படியே ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இங்கே 1 ஸ்கொயர் 1ன்னு போயிடும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் அதில் இருக்கட்டும், சரிங்களா? ஸ்கொயரே இருக்கட்டும். இங்கே கீழே இருக்கிறது என்ன வரும்? 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ஸோ இப்போது 1 மைனஸ் காஸ் தீட்டா இங்கே இருக்கிறதையும் சைனையும் அப்படியே வச்சுட்டு ஃபுல்லாக இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம்? இப்போ a பவர் 2 டிவைடட் பை b பவர் 2னா a டிவைடட் பை b த ஹோல் பவர் 2 எழுதுறோம்ல, அந்த கான்செப்டில் எழுதிட்டேன். அப்போது 1 பை சைன் தீட்டா ஒரு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ஒரு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ இது ஹோல் ஸ்கொயர். 1 பை சைன்னா என்னது? கோசிகன் தீட்டா. காஸ் பை சைன்னா என்னது? காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இது நம்மளோட எல்ஹெச்எஸ். அவ்வளோதான், ப்ரூவ்டு. எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் பண்ணுறதுக்கு பதில் ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸ் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இது நம்ம எல்ஹெச்எஸ்லேருந்தே போயிடலாம். ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ. அப்போது க்ராஸ் மல்டிப்பிளில் போகும். அப்போ காஸ் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் ஏ, திரும்பியும் 1 ப்ளஸ் சைன் ஏ தான் அங்கே இருக்குது, அதை ஹோல் ஸ்கொயருன்னு எழுதிடணும். இப்போ காஸ் ஸ்கொயர் ஏ, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன ஆகும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயருக்கு சைன் ஸ்கொயர் ப்ளஸ் 2 சைன் ஏ ஹோல் டிவைடட் பை காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ. இப்போ காஸ் ஸ்கொயர் ஏவும் சைன் ஸ்கொயர் ஏவும் என்னது? 1. ஏற்கனவே இங்கே ஒரு 1 இருக்குது. ப்ளஸ் 2 சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன பண்ணலாம்? 2 ப்ளஸ் 2 சைன் ஏன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 2வை காமனாக எழுதிடலாம். காஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ. 2வை காமனாக வெளியே எடுத்தால் என்ன ஆகும்? 2 இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ. ஸோ இந்த டேர்ம் அப்படியே மொத்தமாக ப்ராக்கெட்டோடு கட் பண்ணிடுறோம். 2 இன்ட்டு 1 பை காஸ் ஏன்னு இருக்கும். 1 பை காஸ்னால் என்னது? சீக்கண்ட் ஏ. ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு, ப்ரூவ்டு.